ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். ஏஎம்எஃப்ஐ ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணால் தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து ஆக முடியும். NISM சீரியஸில் VA அப்படின்ற எக்ஸாமை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த எக்ஸாமை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி, அப்புறம் ஃபீஸு, சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன், அப்புறம் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி எவ்வளோன்னு வந்து இது டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றி நீங்கள் வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி இந்த NISM அப்படின்னா என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த NISM அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இந்த NISM செபி ரெகுலேட் பண்ணுற ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்னு வந்து சொல்லலாம். அப்புறம் இந்த செபி ரெகுலேட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர், அட்வைசர், புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒன் ஆஃப் தி பாடி தான் வந்து இந்த NISM. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை லீகலாக இந்தியாவில் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கிற எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா NISM சீரியஸில் VAன்னு சொல்கிற இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான எக்ஸாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செபியோட ஒரு ரூல் தான். இது வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இது வந்து பொருந்தும். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த NISM VA வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செபி வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அந்த செபி தான் வந்து நமக்கு வந்து மெயினான திங். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா NISMல வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து பண்ணணும் அப்படின்னும் போது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து 10th பாஸ் ஆயிருந்தாவே போதும். பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் அதுக்கு வந்து தேவையில்லை. அடுத்து உங்களுக்கு ஃபினான்ஷியலில் கொஞ்சம் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்னு வந்து பார்க்கும்போது இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் எதுவும் கொடுக்கல. நீங்கள் வந்து எந்த ஏஜில் வேணால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா நீங்களும் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை எம்ப்ளாயர் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே வந்து பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் யார் வேணாலும் அதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கு வந்து யாராக வேணா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி வந்து ஏஜ் லிமிட்டும் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதே உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். அந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தாலே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான ஃபார்மேட் அப்புறம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 100 கொஸ்டின் வரும். அது இல்லாமல் அதில் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டே பார்க்கும்போது இது வந்து டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். அதில் நீங்கள் மினிமம் 50 மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ ரொம்ப டஃபாலாம் இருக்காது. எக்ஸாம் வந்து ஃபினான்ஷியலை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து டைம் டியூரேஷன் வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் 2 hours தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ 2 hours நீங்கள் வந்து அந்த 100 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இல்லை. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடக்கும். அப்படி இல்லைனா NISM டெஸ்ட் சென்டர்னு வந்து இருக்குது, அதில் வந்து நடக்கும். இது வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது, அங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் தான் இது வந்து அட்டன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இங்கிலீஷில் தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியும். அடுத்து இந்த சிலபஸ்க்கான ஓவர்வியூன்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து 10 யூனிட்டாக வந்து பிரிப்பாங்க. அந்த 10 யூனிட்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இதுக்கான சிலபஸ்க்கான புக் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே ஒரு PDF கிடைக்கும். அந்த புக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆஃப்லைனில் புக் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த புக்கை வந்து பை பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டாக வந்து பிரிப்பாங்க. பேசிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒரு யூனிட் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் சக்ஸஸை பற்றி ஒரு யூனிட் வரும். நெக்ஸ்ட் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பாக வரும். அடுத்து ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் சேனல் மேனேஜ்மெண்ட் பற்றி வரும். அதுக்கடுத்து அக்கௌண்டிங், வேல்யூவேஷன் அண்ட் டாக்ஸேஷன் பற்றி ஒரு யூனிட் வரும். அப்புறம் இன்வெஸ்டர் சர்வீஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னு, ரிஸ்க், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து வரும். இது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் செலெக்ஷன் இதை பற்றியோ ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் வந்து அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஒரு 10 யூனிட்ஸ் வந்து உங்களை வந்து ஷோ பண்ணுறேன். இந்த 10 யூனிட்ஸ்லாம் வந்து ஒரு 60% வந்து கண்டிப்பாக வந்து பேசிக் கொஸ்டினாக வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாவே ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த நான் கொடுத்துருக்க 10 யூனிட்ஸ் நீங்கள் வந்து கிளியராக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். அடுத்து இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்க்கும்போது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 தான். சம்டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ 1800 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த ஃபீஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்
அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இதுக்கான அபிஷியல் வெப்சைட் இருக்கு, அதுல மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். வேற எங்கேயும் நீங்க வந்து அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஆட் பண்றேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து பண்ணாதீங்க. இதுக்கான NISM ஒரு வெப்சைட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல மட்டும் நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் தான் நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணணும். இது எப்படின்னா நீங்க அது லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி TNPSC எக்ஸாம்லாம் நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணீங்களோ சேம் ப்ராசஸ் தான். நீங்க வந்து அந்த பேஜ்ல நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் இருக்கும். நீங்க அதுல என்ன பண்ண போறீங்க, எக்ஸாம்பிள் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா NISM சீரியஸ் VAன்னு வந்து இருக்கும், அதுதான் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க வேற ஏதாச்சும் செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்க எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸாமை நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லாட்டை வந்து புக் பண்ணணும். ஸ்லாட்டை வந்து எந்த டேட்ல எந்த இதுல வந்து நீங்க வந்து எக்ஸாம் பண்ண போறீங்களோ அந்த டேட்டை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் அதுல வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கு. நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான ஆல் டிக்கெட் ப்ராசஸ் வந்து நடக்கும். உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறமா அந்த எக்ஸாம் சென்டர் எங்கன்னு நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்க பாத்தீங்களா. நெக்ஸ்ட் ஆஃப்லைன் சென்டர்னு பார்க்கும்போது உங்கள் நியர்பை இருக்கிற சிட்டியை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதுல இருக்கிற எக்ஸாம் சென்டருக்கு உங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து புக் ஆகும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டன் பண்றீங்க. ரைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுக்காக நீங்க வந்து லாங் டேஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்லயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாஸா ஃபெயிலா எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்ற டீடைல் வந்து அப்பயே வந்து உங்க சிஸ்டம்லயே வந்து ஷோ ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க, உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கான வேலிடிட்டி அப்புறம் ரெனியூவல் ப்ராசஸ் வந்து பார்க்கும்போது நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு NISM இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா 3 years உங்களுக்கு வந்து வேலிடிட்டி வந்து கண்டிப்பா இருக்குது. ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸாம் வந்து திரும்ப ரைட் பண்ணணும். அப்பதான் வந்து அது வந்து ரினியூவல் வந்து பண்ண முடியும். நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கான AR நம்பர் வந்து கிடைக்கும். இது எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பின்னு சொல்ற வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து AR நம்பர் வந்து தருவாங்க. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு AR நம்பர் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் என்னோட AR நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட நம்பர் 288927. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்து கிடைக்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்க வந்து ஆம்பில நீங்க வந்து AR நம்பர் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்ல இந்த AR நம்பர் நீங்க ரினிவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை வந்து நீங்க 3 years அப்புறமா ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து இதை வந்து ரினிவல் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஆம்பினா என்ன டவுட் இருக்கும், இதுக்கான வீடியோ வந்து நான் வந்து தனியாக வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். அதுல வந்து ஆம்பியை பத்தி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ 3 yearsக்கு அப்புறம் நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து ரினிவல் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, இதுக்கான டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. இந்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணாரு. அவர் சொன்னாரு நானும் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேர்கிட்ட வந்து டவுட் கேட்டேன், அவங்ககிட்ட வந்து தமிழ்ல கேட்ட ஒரு மாதிரி வந்து பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாரு. ஸோ அவர் வந்து சொன்னாரு இந்த எக்ஸாம் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளேஷனாக ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்றேன். அப்புறம் அவர் வந்து சொன்னாரு எனக்கும் வந்து பண்ணாதீங்க, இது இல்லாம நிறைய தமிழ் பசங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியல, அவங்களும் வந்து கத்துக்கிட்டோம், ஸோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டாரு. அவருக்காக மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னே வந்து தெரியாது இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த எக்ஸாம் வந்து தெரியும், பட் எப்படி வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து போகுதுன்னு வந்து தெரியல நிறைய பேருக்கு, அவங்களாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மெயினா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல கேட்டா ஒரு மாதிரி வந்து பாக்குறாங்க அப்படின்னு. தமிழ்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ தமிழ்லையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நிறைய பேருக்கு வந்து கத்துக்குங்க. இந்த எக்ஸாமை வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணலாம், ரொம்ப டஃப்பான எக்ஸாம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு ஓன் பிசினஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இந்த எக்ஸாம் வந்து நான் வந்து அட்டன் பண்ண போறேன், இதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான டிப்ஸ் வந்து நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவரும் என்கிட்ட வந்து டிப்ஸ் வந்து கேட்டாரு. அவருக்கு கொடுத்த டிப்ஸை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்க இந்த வெப்சைட்லயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் புக் வந்து கிடைக்கும். அந்த ஒர்க் புக் பாத்தீங்கன்னா PDF நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்டும் இல்லை. நீங்க ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து PDFலயே நீங்க வந்து புக் வந்து படிச்சுக்கலாம். ஆஃப்லைன்ல வேணும் அப்படின்னா ஆஃப்லைன்லயே வந்து அவைலபிள் இருக்கு. நீங்க வந்துட்டு Amazon, Flipkart இந்த மாதிரி வந்து வெப்சைட்லயே வந்து இருக்கு, அங்கேயே நீங்க வந்து வாங்கி நீங்க வந்து படிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து புக்ல வந்து படிச்சாதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து மொபைல்லே வந்து நிறைய பேர் வந்து டிராவல் பண்றீங்க, அந்த டைம்ல வந்து புக்கை தூக்கின்னு போக முடியாது, அப்புறம் நீங்க வந்து மொபைல்ல நீங்க வந்து ரீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து PDF வந்து அவைலபிள் இருக்கு, அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பேசிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமுக்கான டைட்டில் போட்டுட்டு நீங்க வந்து மார்க் டெஸ்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் வந்து நடக்கும்.
எக்ஸாம்பிள் அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கும், கொஸ்டினுக்கான ஆப்ஷன்லாம் வந்திருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் டெய்லி ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கனாவே அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வந்து ஒரு நோட்ஸ் வந்து எடுங்க. நீங்கள் வந்து நோட்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம எப்பவுமே பண்ணுற எல்லா எக்ஸாமுக்கும் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கைட் பண்ணி படிக்கிற இது இருக்கும். ஸ்கூல் காலேஜ்லேயும் நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணியிருப்பீங்க. சேம் ப்ராசஸ் தான், இதுலேயும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம், ஆன்லைன்லேயே இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரும். அதெல்லாம் என்னென்ன கொஸ்டின் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் இது டீட்டெயிலாக வேணும், இந்த மார்க் டெஸ்ட் பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கான வீடியோஸ் நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, மெயினான டாப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் மக்கப் பண்ணி வந்து படிக்கிறதுக்கும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து மக்கப் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் வந்து மெயினாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதில் தான் வந்து இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறீங்க, இதுக்காக இதை முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கை வந்து போக போகிறீங்கன்னும் போது நெக்ஸ்ட் அதே ஃபீல்டில் தான் வந்து இருக்க போறீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கப் பண்ணி படிச்சு நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஒன்றும் யூஸ். ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து மெயினாக வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். அந்த டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து டிப்ஸ் வந்து டைப் பண்ணுங்க. அந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் வந்து பண்ணுறேன். ஸோ இதுதான் NISM மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான எக்ஸாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம் வந்து இந்த பேட்டர்ன் தான் வந்து நடக்கும். அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு எக்ஸாமுக்கான டீடைல்ஸை வந்து நான் அப்லோட் பண்றேன். நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னால இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். இல்ல ஒரு பிரான்ச்ல நீங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அந்த மாதிரி ஏதாச்சும் போஸ்டிங் போக போறீங்கன்னாலும் கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒர்க்ல வந்து ஈஸியா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இப்போ நீங்க ஒரு IT ஒர்க்ல வந்து போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோடிங் இந்த கோர்ஸ்லாம் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணுமோ, அந்த மாதிரி நீங்க இந்த ஃபினான்ஷியலி ரிலேட்டடா வந்து போக போறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த எக்ஸாம்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணினா ஈஸியா வந்து உங்களை வந்து கேட்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்கமிங் வீடியோஸில் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட ஒன்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். பிஃபோர் இன்வெஸ்டிங் ரீட் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.